ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரம்மாஸ் கோல்டன் டைரி. பாண்டிச்சேரியிலே மிகப்பெரிய மற்றும் பிரம்மாண்டமான மத விழாக்கள்ல ஒன்றானது வந்து மாசி மகம். அந்த மாசி மக திருவிழாவை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாசி மக திருவிழா வந்து எங்கள் ஏரியாவில் 2 இடத்துல கொண்டாடப்படுது. ஒன்று வந்து சோலை நகர் கடல்லையும், இன்னொன்று வந்து வைத்திக்குப்பம் கடற்கரையிலேருந்து நடைபெறுது. இப்போ நம்ம பார்க்கறது வந்து சோலை நகர் கடற்கரையில். இங்கே வந்து சோலை நகரை சுற்றி உள்ள கோயிலிருந்து வந்த சாமிகள்லாம் வந்து இங்கே தான் வந்து வச்சு அலங்காரம் பண்ணி பூஜை நடந்துட்டு இருக்குது. இதை வந்து எப்போதும் கடற்கரையை ஃபேஸ் பண்ணி தான் இந்த சாமிகள்லாம் வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு காலையில் 6 மணிக்கே வந்து பெரிய மேளதாளத்தோட சாமிங்களை கொண்டு வந்து இங்கே வச்சுருவாங்க. நல்ல பிரம்மாண்டமாக இருக்கும். கடற்கரையை ஃபேஸ் பண்ணி இருக்கிறதுனால காத்தோட்டமாக மக்கள் அனைவரும் வந்து இதில் வந்து பார்த்துட்டு, இங்கேயே வந்து அன்னதானம் எல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அன்னதானம்லாம் நிறைய சிறப்பாக வழங்கப்படுவாங்க. அந்த சோலை நகரில் தான் வந்து கடந்த 9 வருஷமாக நடைபெற்று இருக்கு. ஆனால் இந்த வைத்திக்குப்பத்தில் பார்த்தீங்கன்னா 124 வருஷமாக வந்து இந்த விழா கொண்டாடப்பட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து வைத்திக்குப்பம் கடற்கரை கிட்ட தான் வந்துட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து ரொம்ப மக்கள் கூட்டம் வந்து ஜேன்னு இருக்கும். இந்த இடத்துல தான் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் தான் வந்து இந்த மாசி மகம் வந்து கொண்டாடப்படுறாங்க. இந்த நாளில் தான் வந்து எல்லா தெய்வங்களும் ஒருங்கிணைந்து எல்லா இந்த கடற்கரையில் சங்கமிக்கிற நாளாக இங்கே தான் திகழுது. இங்கே நடக்கிற மாசி மகத்தோட முக்கிய சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில் உள்ள கோயில்களில் இருந்து நீர்நிலைகளுக்கு தெய்வங்களை ஊர்வலமாக எடுத்து செல்வது தான் இது ஒரு சிறப்பு அம்சம். தெய்வங்கள் வந்து சடங்கு கோயிலுக்காக நீர்நிலைகளுக்கு எடுத்து செல்லப்படுது. சடங்கு நீராடலுக்கு பிறகு வந்து பக்தர்கள் தண்ணீரில் நீராடுறாங்க. அவ்வாறு செய்வதனால அவர்களோட பாவங்களும் முன்னோர்களோட பாவங்களும் நீங்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ஸோ அதனால தான் வந்து இங்கே வந்து எல்லாருமே வந்து ரொம்ப பக்தியோடு வந்து இந்த மாசி மகத்தில் கலந்துக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சாமிங்களை வந்து கடற்கரையில் வந்து கொண்டு வச்சுட்டு திரும்பி ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வராங்க. வரும்போது வந்து பூஜையெல்லாம் செய்கிறாங்க. நிறைய அன்னதானங்களும் போட்டுட்ருக்குறாங்க. என்னென்ன சுவாமிகள் வருதுன்னா, ஸ்ரீ சுந்தர விநாயகர் சுவாமி, அக்கா சுவாமி சுவாமிகள், காரைக்கால் அம்மையார், வைத்திக்குப்பத்திலேருந்து காரைக்கால் அம்மையார், பிரம்ம தேசத்துலேருந்து பிரம்மகரீஸ்வரர், பெரிய பாளையத்தம்மன், அப்புறம் கூட்டேரிப்பட்டுலேருந்து ஸ்ரீ பள்ளிக்கொண்ட பெருமாள், தென் பொறையார் குளத்துலேருந்து பொறையாத்தம்மன், அப்புறம் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன், அப்புறம் தீவனூர் பொய்யாமொழி விநாயகர், செல்வமுத்து மாரியம்மன் அப்படின்னு பல தெய்வங்கள் வந்து இங்கே வந்து கொண்டு வந்து வழிபடுறாங்க. இப்போ நம்ம பார்க்கறது வந்து கூட்டேரிப்பட்டு ஸ்ரீ பள்ளிக்கொண்ட பெருமாள். அப்படியே அந்த பெருமாள் வந்து 5 தலை பாம்புல அப்படியே படுத்திருக்க மாதிரியே இருக்குது. ரொம்ப பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இது வந்து அரசனேஸ்வர் திருக்கோயிலேருந்து இந்த சாமி வந்திருக்குதாங்க. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த மக்கள் வந்து இங்கே இந்த வெயில் நேரத்தில் இவ்வளோ கூட்டத்தில் வர்றதுனால அங்கங்கே வந்து மக்களுக்கு அன்னதானமும் நீர்மோர், தென் கரும்பு சாறு, இந்த மாதிரி நிறைய ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க. இது வந்து காளகத்தீஸ்வரர், செட்டி கோயிலேருந்து காளகத்தீஸ்வரர் சிவபெருமான் இங்கே கொண்டு வந்திருக்காங்க.
ஸோ ஃபைனலாக வந்து இந்த வைத்திக்குப்பம் சாலையிலேருந்து வந்து இங்கே தான் வந்து கடற்கரையை ஃபேஸ் பண்ணி வைத்திக்குப்பம் கடற்கரையை ஃபேஸ் பண்ணி இங்கே பெரிய ஷெட்டு போட்டு எல்லா சாமிங்களையும் வந்து இங்கே தான் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இங்கே வந்து மக்கள் அனைவரும் வந்து அந்த கடலில் தண்ணி காலில் நனைச்சிட்டு குளியலும் பண்ணிட்டு இங்கே வந்து சாமியை தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க. அதுதான் நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்குது, ரொம்ப பிரம்மாண்டமா வச்சிருக்கிறாங்க. இந்த திருவிழா வந்து 124 வருஷமா இங்க நடைபெற்றுட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து பாண்டிச்சேரி ஃபுல்லா வந்து லோக்கல் ஹாலிடே விட்டுருவாங்க. பாண்டிச்சேரியை சுற்றி உள்ள கோயில்கள் கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட கோயில்களிலேருந்து வந்து இங்கே சாமிகள்லாம் வச்சுருக்காங்க. இது அப்படியே சாயந்தரம் வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்கும். மக்கள் கூட்டம் நிற்கவே நிற்காது, ஃபுல்லாக கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருப்பாங்க. தென் அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே வந்து இந்த சாமிங்கெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு பக்கத்தில் வந்து நிறைய கடைகள் எல்லாம் போட்டிருப்பாங்க. அங்கே வந்து இங்கே பக்கத்தில் இருக்க கடை தெருவில் எல்லாம் வந்து மக்கள் சந்தோஷமாக போயிட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொண்டு போவாங்க. காலையில் வந்ததுனால கடை வீதியெல்லாம் வந்து ரொம்ப காட்ட முடியல. ஈவினிங் டைமில் தான் வந்து மக்கள்லாம் வந்து அவங்க குடும்பத்தோடு வந்து நிறைய வந்து சுற்றி பார்ப்பாங்க. அங்கே வந்து ஈவினிங் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சொப்பு ஜாமான்கள், அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான கிச்சன் ஐட்டம்ஸு, தென் பசங்களுக்கு தேவையான விளையாட்டு பொருட்கள் எல்லாமே, தின்பண்டங்கள் எல்லாமே நிறையா இருக்கும். ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜேன்னு இருக்கும். பாண்டிச்சேரிக்கு செஞ்சி சாலை தெருவில் தான் வந்து ரொம்ப நிறையா போட்டிருப்பாங்க. அது முடிஞ்சால் நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அங்கங்கே வந்து நிறைய பந்தல்லாம் போட்டு மக்களுக்கு வந்து அன்னதானம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சாப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இங்கே. இப்படி தான் வந்து இந்த மாசி மக திருவிழா இங்கே நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ரமாஸ் கோல்டன் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.